நீங்க எதுவெல்லாம் சொல்லுகிற போது இத பூமர் அப்படின்னு அவங்க சொல்லிப்படுறாங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. சண்டை வரப்ப கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பேசுங்க, குழந்தை முன்னாடி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க சார். போடா வாடா ஏச்சா போடா. அப்படி சொன்னா இதெல்லாம் ட்ரெண்ட், இப்படிதான் நாங்க பேசுவோம் அதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சார். மரியாதை இல்லாம பேசுறது ட்ரெண்டாமா? சார் அப்படி கிடையாதுங்க சார். ஒரு சண்டை வரும்போது ஃப்ளோல வாடா போடா அதெல்லாம் ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். கெட்ட வார்த்தை கூட வரும். ஜென்ரலாவே தெரியும் அவருக்கு. மேக்ஸிமம் நம்ம வாயில இருந்து வர்றதே அந்த வாடா போடாதாங்கிறது தெரியும். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. தனியா பேசினா பரவாயில்ல சார், குழந்தைங்க முன்னாடி பேசுறா வாடா போடான்னு திட்டுங்க. ஆனா ஏன் பிள்ளை முன்னால திட்டுறீங்கன்னு சொல்ல. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். மோஸ்ட்லி குழந்தைங்க நம்ம கூடவே தான் இருக்காங்க. அவங்க இல்லாத நேரம் சண்டை போடணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா தெரியுது, ரொம்ப காட்டாத. இது ஆக்சுவலா குழந்தை முன்னாடி இல்ல. புரியுதுங்க சார். அண்ணன் புடிச்சிருவேன் இதெல்லாம் கரெக்டா. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். ஆக்சுவலா அவரை வாடா போடான்னு உங்க மாமியார் முன்னால நீங்க பேசியிருக்கீங்க. உங்க மாமியார் வந்து அதுக்காக வருத்தப்பட்டிருப்பாங்க. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். அத அவர் வந்து எங்க அம்மா சொன்னுச்சுன்னு சொன்னா வேற மாதிரி ஆயிடும். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதா? அடியே அடிச்சுட்டாயா? மரியாதை இல்லாம வேற மாதிரி ஆயிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூவா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? வாசல் கிட்ட தானே இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியதானே. அது கூட உங்களால முடியாதா? எங்க அம்மா வந்து எங்க அப்பா வரும்போது தருவாங்க, எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு, குடும்பம். ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். அந்த வாசல்ல தான் அந்த தண்ணி கேனும் இருக்கு, டம்ளர் இருக்கு, சொம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. எடுத்து குடிச்சிட்டா முடிஞ்சிட்டு. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அத நீ தான் எடுத்து தந்தாகணும். அப்படி இல்லனா குழந்தை தான் இல்ல பசங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் எடுத்து கொடுக்கணும். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். அப்படி எடுத்து குடுக்கலனா கோவிச்சிட்டு அந்த தண்ணியை குடிக்காம நான் ரூம்ல போய் படுத்து கூட கிடப்பேன். யோ என்னையா இது? ஆக்சுவலா தண்ணி கேட்டது பூமர் இல்ல, ஆனா அதை குடுக்கலங்கிறதுக்கு நீ கோச்சுக்கிட்டு படுத்து கிடந்த பாரு. எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. 55-60 வருஷமா எங்க அம்மா எங்க அப்பா கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். உங்களுடைய பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போக்குவரத்தெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஓகே, இதெல்லாம் உங்க அம்மா பண்ணாங்களா? மாட்டினாடா மானஸ்த. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இல்ல சார். இல்ல அப்ப தண்ணி எடுத்து கொடுக்கலாம். உங்க அம்மா தண்ணி மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, கிராசரி வாங்க அவங்க தான் போறாங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல காலை தொட்டு கும்பிடுன்பாங்க காலையில எந்திரிச்ச உடனே. இல்ல சார், அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. 6 மாசத்துல தெரிஞ்சிச்சு சார், அதெல்லாம் நடக்காது, எல்லாம் கற்பனை. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தெரிஞ்சிருக்க வேண்டாமாப்பா? அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? 4 மணிக்கெல்லாம் குளிக்க சொல்லுவாங்க சார். 4 மணிக்கெல்லாம்? ஆமா. ஓ இப்பதான் பூமர் வெளியிலே வராரு. வரணும், வருவான் பாரு, வரணும். ஆக்சுவலாக வந்து ஹீட் பாடி. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 3 டைம்ஸ் வந்து குளிங்க அப்படின்ற வந்து. யார் சொன்னா ஹீட் பாடி 3 தடவை குளிக்கிறோம்னு? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நிறைய வந்து இந்த டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்க அட்வைஸ் பண்றது. இல்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், இது ஜென்ரலா நீங்க சொல்றீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சார் நானும் ஒரு குழந்தை தானே, என்ன எங்க அம்மா குழந்தை மாதிரி தானே பார்த்தாங்க, என்ன குழந்தை மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. பூமர் அங்கிள், எஸ் கமான் அங்கிள் கேட்க மாட்டாங்க, அதானே கேட்க. அவன் பூமர் தான். காலையில வீட்டுல லைட் போறதோட விளக்கேத்தி பாருங்களேன், செம்மையா இருக்கும். சாம்பிராணி வாசனை சூப்பரா இருக்கும். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இது எதுவுமே நீ பண்ண மாட்டேங்கிறியா? எல்லாத்தையும் யாராவது ஏத்தணும், யாராவது கொளுத்தணும். எப்படா இது? உங்க பவர்ல தான் பாஸ் தெரியுது. அடே பவர்ல எரியலடா. நான் டை அடிக்க மாட்டேன், நான் கருவேப்பிலை அப்படியே கடிச்சு சாப்பிடுவேன், நெல்லிக்காய் சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட சொன்னா பூமருன்றாங்க என்ன. எதுவா இருந்தா என்ன ப்ரோ? காதலுக்காக செங்கல்ல கூட சேர்வா தொட்டுன்னு சாப்பிடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது, ஆனா அது எல்லாரும் செய்யணும்னு நீங்க எப்படி? அவங்க நல்லா தான் சார், நான் நல்லா இருக்க முடியும். நிறைய போறான்டா சார் நெல்லிக்காய் சாப்பிடறதுனால சார் எனக்கு முடி நல்லா கருகருன்னு இருக்கு, உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். இந்த 41 வயசு நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். எதுக்கு உங்களுக்கு என்ன வயசு? 41 சார். 41 வயசுல லைட்டா நரக்கேட்டு தானே நல்லா இருக்கும். சரிங்க சார், நெல்லிக்காய் விட்டுருங்க, அறக்க முள்ளு. அடம் பிடிக்கிறிய நீ. அருகம்புல் சாப்பிடுங்க, அதான் ராஜ வைத்தியம் சார், ராஜ வைத்தியம் அது அறக்க முள்ளு. இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டிருக்க. வைத்தியரா?
இல்ல சார், இதுக்கு தான் சார் நாங்க பூமர்னு சொல்றோம். இங்க வா. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்றா? சரி ஆக்சுவலாக நான் பீச்சுக்கு போவேன் ஃபர்ஸ்ட்டு. சும்மா ஒரு டைம் போவேன், ஒருத்தர் அங்கே போய் குடிக்க கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் யோசிக்கிறது யாரு? நீ தானா? ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த டாக்டர் பேர் கூட உங்களுக்கு தெரியல. அப்ப நோக்கத்துக்கு பண்ணிருக்கீங்க. அம்மா இவர் பூமர் இல்ல, இவர் ரூமர். சரி சரி. மெடிசன் தான் சார் உடம்பு, எதுவுமே சைடு எஃபெக்ட் கிடையாது சார். சித்தானா என்ன, ஆயுர்வேதிக்னா என்ன? ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பா. எதுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கா? அதை இப்பவே சொல்ல மாட்டியா? அதை நீங்க ரெண்டுமே எனக்கு ஒன்று தான் சொல்லுங்க. சார், ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டு ஒண்ணு. சோலி முடிஞ்சு. இவர் பேச்ச நம்பி நீ பச்சை தண்ணி கூட குடிக்காத. இப்ப அடிப்படையே உங்களுக்கு தெரியல. ஆயுர்வேதம் வேற, சித்தா வேற. அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? சரியா? நீங்க அதுவே தெரியாம ஒண்ணு செஞ்சுட்டு அதை நீயும் செய்யணும் அவங்கள சொல்லி. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? சார் அது மட்டும் இல்ல சார், பாவக்காலாம் எவ்வளவு சார் வாங்கிட்டு வந்து செய்வாங்க? ஏதோ ஒரு 1/2 kg இல்ல 1/4 kg. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் முதலாளி. சரி சொல்லுமா. 1 கிலோ வாங்கிட்டு வந்து செஞ்சு வை. அதை வலிக்கட்ட. ஒரே நாள்லயா? ஆமா சார். இதெல்லாம் சாப்பிட்றதால தான் சுகர் லோல இருக்கு சார் எனக்கு. மோந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ, லோவா இருக்க கூடாது சுகர், ஆபத்துல. சரி அப்படி கிடையாது சார், இப்போ அதுக்கு ஸ்வீட் சாப்பிட்றேன் சார். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு பொழுது போலனா நோயை உண்டாக்கி சரி பண்ணுவீங்களா? அட கன்றாவியே. நான் ஒன்று சொல்றேன், பாவக்கால என்ன இருக்கு? கசப்பு இருக்கு சார். அது எனக்கே தெரியும். உனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து ஏன் கேட்கற நீங்க? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. அதை தவிர இப்ப பாவக்காய் 1 கிலோ திங்கிறீங்கன்னா அந்த பாவக்கால அப்படி என்ன இருக்கு? கசப்பு இருக்கு, பிடிக்குது, சாப்பிடுறது. புரியல. நான் சொல்றேன், அதாவது உனக்கு புரியலன்னு சொல்றையா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க தின்னுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாவக்காவை அவங்க ஏன் திங்கணும்? அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? நீயும் சாப்பிடணும். ஏன்னா அப்படி இல்ல சார். நான் என்ன சொல்றேன், சண்டை வரையில அவங்களோட நிறுத்திக்கங்க. 2 தரப்புக்குமே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா, நம்ம போலாம் வாடி.